இங்கே பாருங்கள் பசங்களா, நான் நம்ம சீதாக்கா கல்யாணத்துக்கு கிளம்புறேன். நாளைக்கு தான் வருவேன். அப்பா ஆஃபீஸை முடிச்சுட்டு நேராக வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. வீட்டில் நிறைய வேலை கிடக்கு. சரியா, என்னால் எதுவும் செய்ய முடியல. பாத்திரத்தை தேய்ச்சிருங்க, துணியை மடித்து எல்லாமே கபோர்டில் அழகாக நீட்டாக அயன் பண்ணி வச்சுருங்க. வீட்டை பெருக்கிடுங்க. 2 பேரும் சண்டை போடாமல் சமைச்சு சாப்பிடுங்க. முக்கியமாக ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து செய்யுங்க. நைட்டு தனியாக தூங்காதீங்க. நான் ஆல்ரெடி பக்கத்து வீட்டில் இருக்க லக்ஷ்மி அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க இங்கே வந்து தூங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டிங்கன்னா அத்தை வந்துடுவாங்க. தனியாக தூங்காதீங்க. நான் கிளம்புறேன். சரியா? சரிம்மா, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நாங்கள் 2 பேரும் சண்டை போட மாட்டோம். ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து செஞ்சுக்கிறோம். நைட்டு லக்ஷ்மி அத்தையை கூப்பிட்டு நாங்கள் 2 பேரும் படுத்துக்கிறோம். சரியா? இங்கே பாரு வாணி, ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து செஞ்சுக்கலாம். நான் வீட்டை பெருக்கிறேன், நீ போய் பாத்திரத்தை தேய்ச்சிரு. சரி, நீ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வீட்டை பெருக்கு, நான் போய் பாத்திரத்தை தேய்க்கிறேன். எப்பயும் போல ஏமாத்துற மாதிரி இன்றைக்கும் ஏமாற்றிட்டாத, அவ்வளோதான். அச்சோ, என்ன இந்த மிஷின் ஆனே ஆக மாட்டேங்குது. அம்மா இதை பற்றி கூட எதுவும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இப்போ சிங்க்கு ஃபுல்லாக இவ்வளோ பாத்திரத்தை இருக்கே, எப்படி நான் தேய்ப்பேன்? அவளை கூப்பிட்டா வருவாளா இல்லையான்னு தெரியலையே. எதுக்கும் அவளை போய் கேட்போம். ஆளுக்கு பாதி சீக்கிரம் எடுத்து தேய்ச்சிட்டா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். நம்ம நினச்ச மாதிரியே வந்துட்டா. எப்படி மிஷின் ஒர்க்காக இருக்காது. அவ்வளோ பாத்திரத்தையும் கையில் தான் தேய்ச்சாகணும். நல்ல வேலைப்பா, நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதால் வீட்டை பெருக்கலான்ட்டு தொடப்பத்தை கையில் எடுத்துட்டோம். என்னடி வாடி, பாத்திரத்தில் தேய்ச்சியா இல்லையா? மிஷினில் அதுக்குள்ளேயே போட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்ட? ராணி, பாத்திரம் தேய்க்கிற மிஷின் ஆன் ஆக மாட்டேங்குதுடி. அந்த ஸ்விட்சே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அம்மா இதை பற்றி ஏதாவது வாங்கிட்ட சொன்னாங்களா? எவ்வளோ பாத்திரம் தெரியுமா? சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருக்குடி. எப்படி நான் மட்டும் தனியாக தேய்க்கிறது? இல்லை ஆளுக்கு பாதி தேய்ச்சிடலாமா? என்னது, ஆளுக்கு பாதி தேய்க்கிறதா? வேறு வேலை இல்லை, பொடி. நீ என்ன சொன்ன? பாத்திரம் தேய்க்கிறேன்னு. நான் என்ன சொன்னேன்? வீட்டை பெருக்கிறேன்னா நான் வீட்டை பெருக்கிறேன், நீ போய் பாத்திரம் தேய். எனக்குலாம் தெரியாதுப்பா. ஃபஸ்ட்டு மிஷினில் தான் தேய்க்கலான்ட்டு தானே சரின்னு. இப்போ மிஷின் ஒர்க் ஆகலன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்குலாம் ஒன்றும் தெரியாது. நீ தான் பாத்திரத்தை தேய்க்கணும், நான் வீட்டை பெருக்கிறேன், அவ்வளோதான். ஃப்ராடு. எப்படியோ அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நைஸாக பாத்திரம் தேய்க்கிறது என் தலையில் கட்டிட்டா. வேறு வழி இல்லை, தேய்ச்சி தான் ஆகணும். எப்படியாவது தேய்ச்சிடலாம். ஏய் சுந்தரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்கடி. 2 நாள் ஜாலி தான், ஒரே ஃபன்னு தான். ஏய் சாயந்தரம் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நான் வந்துடுறேன்டி. நீ வந்துடு, என்ன நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போயிடலாம். ராணி, எம்படி நேரம் தாண்டி ஃபோன் பேசிகிட்டு இருப்ப? இந்த பக்கம் திரும்படி. ஏய், என்னடி சமைக்கலாம்? நாய் திரும்புதா பாரு, ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கு. வரட்டும், சோத்துக்கு வருவல்ல, அப்போ பார்த்துக்கிறேன். அப்பாடி, ஒரு வழியாக இவ்வளோ பாத்திரமும் தேய்ச்சாச்சு. சரி, தொடச்சி எடுத்து அடுக்கி வைப்போம். என்ன சமைக்கலாம்? சிக்கன் பிரியாணி பண்ணிடலாம். ஆனால் வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லையே, சிக்கனும் இல்லையே. சரி, போய் ராணியை வாங்கிட்டு வர சொல்லுவோம். அதுக்குள்ளே நம்ம கிச்சனில் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் முடிச்சு வைப்போம். எருமை நல்லா எப்படி தூங்குது பாரு. வீட்டை மட்டும்தான் பெருக்குச்சு, அதுவும் அந்த ஹாலை மட்டும்தான் பெருக்குச்சு. இன்னும் இந்த ரூமெல்லாம் பெருக்கவே இல்லை. நல்லா ஃபோனை பேசி தூங்குது பாரு. எதாவது சமைக்கலான்னு கூப்பிட்டா கண்டிப்பாக இது வராது. கடைக்காது போகுதான்னு கேட்போம். ராணி, எழுந்துடுறி, சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வாடி. சிக்கன் பிரியாணி பண்ணிடலாம், நானே பண்ணி தொலைக்கிறேன். எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துரு. என்னது, இந்த வெயிலில் கடைக்கு போகணுமா? நானும் போக மாட்டேப்பா. உனக்கு வேணும்னா சமைச்சு சாப்பிடு. நான் ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த பிரெட்டு ஜாமும் சாப்பிட்டுக்கிறேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, தூக்கம் வருது, பிடிங்குது. எருமை தொடப்பத்தை கூட எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்காமல் அப்படியே ஹால்லே போட்டுருச்சு. சரியான ஏமாத்துங்கோழி. ஒரு வேலையை செஞ்சு தொலைக்காது சைத்தான். எப்பயுமே என் உயிரை தான் வாங்கும். சீக்கிரமாக கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வரணும். மணி வேற ஆகுது. சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்ணும். வயிறு ரொம்ப பசிக்குது. நாய் சோத்துக்கு வரும்ல, அப்போ இருக்குது அதுக்கு. நான் மாட்டை செஞ்சு சாப்பிட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி கவுத்து வச்சிடறேன் பாரு. நைட்டுக்கு நாய் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். லலலா 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 லலலா. சிக்கன் பிரியாணி வாசனம் சூப்பராக இருக்கே. இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு நமக்கு பிடிச்ச படத்தை பார்த்துட்டு தூங்க வேண்டியதுதான். லலலா 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 லலா. பிரியாணி நம்ம நினச்ச மாதிரி சூப்பராக வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு பிடி நல்லா சாப்பிட வேண்டியது தான். அந்த சைத்தான் எழுந்துக்கிறதுக்குள்ளே நான் போய் சாப்பிட்றணும். பரவாயில்லடி வாணி, நல்லா சமைச்சிருக்க. வாசனை செம்மையாக வருது. பிரியாணி பார்க்கவும் சூப்பராக இருக்குது. அவள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் சாப்பிட்றணும்.